எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல சன் டைரக்ட் வச்சிருக்கிறவங்க சன் நெக்ஸ்ட் ஆப் யூஸ் பண்ண முடியல. எதனால யூஸ் பண்ண முடியல? நீங்க சன் டைரக்ட் வச்சிருப்பீங்க. நீங்க சன் டைரக்ட் ரீசார்ஜும் பண்ணியிருப்பீங்க. ஆனா சன் நெக்ஸ்ட் ஆப் ஓபன் பண்ணி நீங்க ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் தனியா ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்ற போல காட்டுவாங்க. நான் சன் டைரக்ட் ரீசார்ஜ் பண்ணியுமே எதுக்கு எனக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு டவுட்ல இருப்பீங்க. நிறைய பேர் யூடியூப்லயும் சர்ச் பண்ணி பார்த்திருப்பீங்க. எனக்குமே பர்சனலா இந்த பிரச்சனை வந்துருந்துச்சு. நானுமே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இத பத்தி யாருமே அந்த அளவுக்கு தெளிவா வீடியோ போடல. அதனால நானே இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தேன். இந்த பிரச்சனைய நான் சால்வ் பண்ணிட்டேன். எப்படி சால்வ் பண்ணேன்? நீங்க எந்த மாரி பண்ணுனா இந்த சன் நெக்ஸ்ட் ஆப்ப நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதாவது மெயினா நீங்க சன் டைரக்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி இந்த சன் நெக்ஸ்ட் ஆப்ப கரெக்ட்டா ஃப்ரீயா யூஸ் பண்றது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லா இந்த வீடியோல சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட சன் டைரக்ட் இருக்குது. அந்த சன் டைரக்ட்டுக்கு நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி வீட்ல டிவியும் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இந்த சன் நெக்ஸ்ட் ஆப்ல பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணா அந்த சன் நெக்ஸ்ட் ஆப் எடுக்கிறது இல்ல. டிவிலயுமே சொல்றாங்க இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் நீங்க ஃப்ரீயா பாத்துக்கலாம் அப்படின்ற போலலாம் விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா நான் சன் நெக்ஸ்ட் ஆப் ஓபன் பண்ணா எனக்கு 1 இயர் பிளான் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுது. நான் ஏற்கனவே சன் டைரக்ட் வச்சிருக்கிறேன். ரீசார்ஜும் பண்ணிட்டேன். ஆனா சன் டைரக்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் ஃப்ரீன்னு இவங்களே தான் சொல்றாங்க. ஆனா அந்த ஆப் ஓபன் பண்ணா எனக்கு ஃப்ரீயா கிடைக்க மாட்டேங்குது. தனியா நான் பேமெண்ட் கொடுத்து அதுக்குன்னு தனியா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயருக்கு எடுக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சன் டைரக்ட்டுக்கு அவங்களுக்கு அபிஷியலாவே அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசியிருந்தேன் கஸ்டமர் கேருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எங்களால சரி செய்ய முடியாதுங்க. நீங்க சன் நெக்ஸ்ட் அவங்களுக்கு தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். அவங்களை கான்டாக்ட் பண்ணா அவங்க தான் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க. இது எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. நீங்க சன் டைரக்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க மினிமம் 6 மந்த்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அதாவது ஒன் டைம் பேமெண்ட்டா நீங்க 6 மாசத்துக்கு மினிமமா நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தா மட்டும்தான் சன் நெக்ஸ்ட் ஆப் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியுமா. நீங்க மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றவரா இருக்கட்டும், இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் ஃப்ரீயா எடுக்காது. 6 மாசத்துக்கு மினிமம் நீங்க 6 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் இந்த சன் நெக்ஸ்ட் ஆப்ப உங்களால ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அந்த கஸ்டமர் கேர்ல பேசினதுக்கு அவங்க சன் நெக்ஸ்ட் ஆப்காரங்கிட்டயே தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்ற ஒரு டீடைல் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க ஒரு மெயில் ஐடி சொல்லியிருந்தாங்க. contact@sunnext.com அப்படின்ற இந்த ஐடிக்கு நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க டைப் பண்ணி அவங்களுக்கு நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை அவங்க ஒரு 2-3 டேஸ்ல அவங்க உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. நானுமே அவங்க சொன்ன மாதிரி அந்த அட்ரஸ்க்கு மெயில் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி சன் டைரக்ட் நான் வச்சிருக்கிறேன். நான் 6 மாசம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் எடுக்கிறது இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னுடைய மொபைல் நம்பரு, அந்த கனெக்ஷன் யார் பேர்ல இருக்குதோ அவங்க பேரு, அது மட்டும் இல்லாம நம்ம அந்த கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கஸ்டமர் ஐடி நம்பர், அந்த ரீசார்ஜ் பண்றதுக்குலாம் அந்த நம்பர் கொடுத்துதான் ரீசார்ஜ் பண்ணுவோம். அந்த நம்பர் இது எல்லாமே டைப் பண்ணி நான் அவங்களுக்கு அவங்க சொன்ன அந்த கான்டாக்ட் அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணிட்டேன் மெயில். நானுமே என்னோட பிரச்சனை என்ன அப்படின்றத அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். 6 மாசம் நான் ரீசார்ஜும் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் எடுக்கிறது இல்லை அப்படின்ற போல நானும் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளை மெயில் வந்துருந்துச்சு. உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2-3 நாள்ல அதை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற போல எனக்கு ரீப்ளை மெயில் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப எனக்கு சன் நெக்ஸ்ட் ஆப்ல இருந்து அபிஷியலா ஒரு மெயில் வந்துருந்துச்சு. உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே நாங்க சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா எல்லாமே எடுக்கும் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பர் டிக்கெட்டை நாங்க க்ளோஸ் பண்றோம் அப்படின்ற போலயும் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் நான் சன் நெக்ஸ்ட் ஆப் ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா எல்லாமே ப்ராப்பராவே எடுத்தது. லைவ் டிவி சேனலும் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கரெக்டாவே இப்போ ப்ராப்பராவே ஒர்க் ஆகுது. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க சன் டைரக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் நீங்க 6 மாசத்துக்காவது ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். 6 மாசத்துக்கு மேல மினிமம் 6 மாசம் அதற்கு மேல ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் ஃப்ரீயா பாத்துக்க முடியுமா. இந்த மாதிரி 3 மாசம் 1 மாசம் மாசத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் ஃப்ரீ கிடையாதான். இது கஸ்டமர் கேர்லயே அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சன் டைரக்ட் வச்சிருக்கீங்க. 6 மாசத்துக்கான ரீசார்ஜும் மொத்தமா பண்ணிட்டீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் ஓபன் ஆகல அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க.
நீங்களும் சன் டைரக்ட் வச்சிருந்து நீங்களும் 6 மாசத்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் ஆப் வந்து ஒர்க் ஆகல. உங்களுக்கு வந்து 1 இயர் பிரீமியம் பிளான் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லுது. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேக்குது அப்படின்னா, இந்த மெத்தட வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கனெக்ஷன் மொபைல் ஐடி, நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கான அந்த கஸ்டமர் ஐடி, அது மட்டும் இல்லாம அந்த கனெக்ஷன் வந்து யார் பேர்ல இருக்குது. இதெல்லாம் போட்டுட்டு நீங்க ஏற்கனவே வந்து 6 மாசம் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. ஸோ இது எல்லாமே தெளிவா வந்து நீங்க டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்குமே ஒரு 2, 3 டேஸ்ல வந்து இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணி குடுத்துருவாங்க. 1 மாசம், 3 மாசம் இந்த மாரி ரீசார்ஜ் பண்றவங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வந்து சப்போர்ட் ஆகாது. உங்களுக்கு சன் நெக்ஸ்ட் ஆப்பும் வந்து எடுக்காது. சரிங்களா? இந்த மாரி கன்ஃப்யூஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இத வந்து தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோல வந்து சன் நெக்ஸ்ட் ஆப் வந்து எடுக்கல அப்படின்னா, எதனால எடுக்கல? அத எப்படி சால்வ் பண்றது? எடுக்காததுக்கான காரணம் என்ன? அப்படின்ற உங்க கேள்விக்கான எல்லா பதிலையுமே முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இந்த வீடியோ உங்க நண்பர் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.